Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 editing in Excel 2013. We will see the topic deleting rows and columns. So last sessions நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை மட்டும் நம்ம delete பண்ணோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன் திஸ் செஷன் we will go to discuss about the deleting rows and columns. ஸோ ஃபுல் ரோஸ் என்டையர் ரோஸ் அண்ட் என்டையர் காலமாக நம்ம delete பண்ணணும்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, அதுக்கான வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் to delete a row or rows, first select the row or rows you wish to delete. ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் delete பண்ண வேண்டிய ரோஸ் ஆர் செலக்டட் சிங்கிள் ரோஸ் ஆர் மல்டிபிள் ரோஸ். ஸோ மல்டிபிள் ரோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் delete பண்ண போகிறீங்களா ஆர் சிங்கிள் ரோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி delete பண்ண போகிறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் நவ் ஹியர் டு செலக்ட் தீஸ் மல்டிபிள் ரோஸ், தட் மீன்ஸ் ரோ 3 அண்ட் ரோ 4 வில் பி செலக்டட் ஹியர். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லில் பார்த்தீங்கன்னா ரோ 3 அண்ட் ரோ 4 செலக்ட் ஆகிருக்கு. இந்த 2 ரோஸை நான் என்ன பண்ண போகிறேன், delete பண்ண போகிறேன். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன? ஓகேங்களா? நவ் in the same time, similarly in the case of columns, first select the column or columns you wish to delete. ஸோ அதர் சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோ ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் delete பண்ணுற மெத்தடில் சிமிலர் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், காலம்ஸை நீங்கள் delete பண்ண முடியும். ஓகேங்களா? அது சிங்கிள் காலமாக இருக்கலாம், மோர் தென் ஒன் காலமாக இருக்கிறோம். சரியா? நீங்கள் செலக்ட் பண்ணுற காலம் ஆப்ஷன் பேசிஸில் தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான டெலிட்டட் காலம்ஸ் சிங்கிள் காலமாக ஆர் மல்டிபிள் காலமாக அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த செலக்டிங் ஃபார் சிங்கிள் காலம் பிக்கான ஆப்ஷன்ஸை ஃபுல்லி ஐ ஹாவ் செலக்டடு. ஓகேங்களா? தென் click the home tab. So after that in this rows and column நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் அட் த சேம் டைம் ரோஸ் வித் காலமும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரோஸ் வித் காலமும் செலக்ட் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் கண்ட்ரோல் கீ. ஸோ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வித் செலக்ட் த ரோஸ் அண்ட் காலம் அட் த சேம் டைம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் கிளிக் த ஹோம் டேப் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் இன் த செல் குரூப் click the drop down menu arrow of the delete button. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செல்ஸ் குரூப்புக்குள்ளார delete ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. அந்த delete ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளில் இருக்குது. தட் மீன்ஸ் delete sheet rows ஆர் delete sheet column ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு ரோஸை delete பண்ணணும் ஆர் காலம்ஸை delete பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுற பேஸ் ஆஃப் ஆர்டரில் என்ன ஆகுதுன்னா delete ஆகும். ஓகேங்களா? தென் select delete sheet rows or delete sheet columns as the case may be from the menu that appear. ஸோ இந்த பர்டிகுலர் delete ஆப்ஷன்ஸ்க்கான ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸில் select delete sheet row ஆப்ஷன்ஸ், நீங்கள் ரோவை delete பண்ண போகிறீங்களா அல்லது காலமை delete பண்ண போகிறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலமை delete பண்ணணும் அப்படின்னா delete sheet columns. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோ delete பண்ணணும்னா delete sheet rows ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான மெனு பார்ஸ்க்கான பேஸ் ஆஃப் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா? 4 ஆப்ஷனல் பேசிஸில். ஓகேங்களா? ஸோ ஹியர் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் திஸ் ஹோம் டேப். ஸோ ஹோம் டேப் பிஃபோர் தட் யூ வில் செலக்ட் திஸ் ரோ 3 அண்டு ரோ 4. ஸோ ரோ 3 அண்ட் ரோ 4 ஃபுல்லி செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆஃப்டர் தட் கோ டு கிளிக் த ஹோம் டேப் அண்ட் செலக்ட் தி செல்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கிற delete ஆப்ஷன்ஸ் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸில் இருக்கிற செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா delete sheet rows. ஸோ delete sheet rows-ஐ நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த என்டையர் ரோ வில் பி deleted. ஓகேங்களா? என்டையர் ரோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு delete ஆகும். ஓகேங்களா? த ரிசல்ட் ஆஃப் த deleted row ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், 3 அண்ட் 4 ரோஸ் delete ஆகிட்டு பாட்டமில் இருந்த செல்ஸ் ஷிஃப்ட் டு அப் பொசிஷனுக்கு உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் அஸ் காலம். ஸோ நீங்கள் காலமை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் காலம் செலெக்ஷன் பி காலம் வில் பி செலக்டட் ஹியர் அண்ட் ஆஃப்டர் வி வில் கோ டு கிளிக் ஹோம் டேப் அண்ட் செல் குரூப். அகைன் செல் குரூப்பில் இருக்கிற delete ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். delete ஷீட் காலம் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த என்டையர் காலம் வில் பி deleted. ஹியர் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி காலமில் இருந்த
டேட்டாஸ் வித் செல்லோட என்ன ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிட்டு சி காலமில் இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகிடுனா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, திஸ் ஆப்ஷன் பை யூஸிங் திஸ் செலக்ட் டெலிட்டிங் rows and column. ஓகேங்களா, தென் here the selected rows or columns are deleted. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ரோஸ் ஆர் காலம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா டெலீட் ஆகிருக்கும். ஓகேங்களா, தென் the remaining rows are shift up to fill the space left by deleted row. ஸோ நீங்கள் டெலீட் பண்ணியிருக்க அந்த ரோஸில் என்ன இருக்குன்னா அந்த ஸ்பேசஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு பிஃபோர் போர்ஷன்ஸ்க்கு, தட் மீன்ஸ் நீங்கள் ரோவை டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப் போர்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகிருக்கும். ஆர் காலமை நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, தென் ரிமைனிங் காலம்ஸ் ஆர் ஷிஃப்டட் டு லெஃப்ட். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் காலம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, தென் an easier method by which one can delete cell is by right click anywhere in the selected cell, rows or column and choosing delete from the context menu. So another one options என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு easiest method context menu options யூஸ் பண்ணி delete பண்ணுறதுக்கான rows and column deletion option. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த சேம் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அந்த என்டையர் ரோஸ் அண்டு காலமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் த மவுஸ் பட்டன்ஸை ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த என்டையர் ரோஸ் ஆர் என்டையர் காலம் வில் பி டெலிட். அந்த டெலிட் ஆப்ஷன்ஸை கான்டாக்ட் மெனுவில் இருக்கிற டெலிட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த என்டையர் ரோஸ் அண்ட் என்டையர் காலம் டெலிட் ஆகும். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் கான்டாக்ட் மெனு. ஸோ பிஃபோர் தட் செலக்ட் திஸ் டேபிள். ஸோ அந்த டேபிள் ஆஃப் ரோஸ் அண்ட் காலமை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் த மவுஸ் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கான கான்டாக்ட் மெனு அப்பியர் ஆகுது. இந்த கான்டாக்ட் மெனுவில் இருக்கிற டெலிட் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, டெலிட் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க காலம் ஆர் ரோஸ் வந்து என்ன இருக்குன்னா டெலிட் ஆகும். ஓகேங்களா, எஸ் செலக்ட் த டிசைரர் ஆப்ஷன் மெனு from the dialog box that appears. ஸோ இந்த டெலிட்டுக்கான ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தேவையான பேஸ் ஆஃப் ஆர்டரில் என்ன பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸோ ஹியர் we will discuss that row deleting and column deleting option. row and column deleting ஆப்ஷன்ஸை கான்டெக்ஸ்ட் மெனுவை யூஸ் பண்ணி எப்படி டெலிட் பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் you can go to click the select rows. for example here row 3 and row 4 will be selected. ஓகேங்களா, after selecting this row and then click the mouse button right click பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கான்டெக்ஸ்ட் மெனு உங்களுக்கு அப்பியர் ஆகுது. இந்த கான்டெக்ஸ்ட் மெனுவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிட். ஸோ இந்த டெலிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற செல் ரோ என்ன இருக்குன்னா டோட்டலி டெலிட் ஆகிட்டு நியூ போர்ஷன்ஸ்க்கு, தட் மீன்ஸ் பாட்டமில் இருந்த அந்த செல்ஸ் என்ன ஆகுனா டாப் போர்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஒன் போர்ஷன் வில் பி அப் போர்ஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்டையர் காலம். ஸோ பி காலம் என்டையர் காலமாக செலக்ட் பண்ணிவிட்டு தென் டெலிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் ரைட் கிளிக் த மவுஸ் பட்டன் அண்ட் செலக்ட் திஸ் டெலிட் பட்டன். ஸோ டெலிட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஆஃப்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல் ரேஞ்ச் வில் பி டெலிட்டட். ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் உங்களுக்கு என்ன ஆகுது ஸோ செல் சியில் இருந்த அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா பி காலமுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒன் மோர் செல் ரேஞ்ச் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் டெலிட்டிங் ரோஸ் அண்டு காலம் ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் டூ பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப், செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் மெனு ஆப்ஷன். ஸோ இந்த டூ மெத்தட்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ரோஸ் அண்டு காலம்ஸை நம்ம செலக்ட் அண்டு டெலிட் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டெலிட்டிங் ரோஸ் அண்டு காலம் ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.